வரவிருக்கும் தேர்தல்களில் வேட்பாளர்கள் எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மலாய் வாக்காளர்கள் மலாய் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது வலியுறுத்தியுள்ளார். வாக்குப்பெட்டியில் மலாய் வாக்காளர்களின் தேர்வுதான் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாடு தானா மலாயுவாக நீடிக்க வேண்டும் என்றால் அரசியல் கட்சிகள் அல்லது அரசு சாரா நிறுவனங்கள் மீதான உங்கள் விசுவாசத்தை பொருட்படுத்தாமல் மலாய்க்காரர்களுக்கு வாக்களியுங்கள் என்று தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்களின் விசுவாசம் மலாய்க்காரர்களுக்கே இருக்க வேண்டும். மலாய்க்காரர்களின் விசுவாசம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ அல்லது குழுவிற்கோ அளிக்கப்பட்டால் தானா மலாயுவை இழக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தானா மலாயு இல்லாமல் மலாய்க்காரர்கள் நாடற்ற மக்களாகி விடுவார்கள் என்று அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் ஒற்றுமை இன்மைக்கும் போராட்டங்களுக்கும் அவர்களே காரணம் என்று கடந்த ஏப்ரல் மாதம் மகாதீர் தெரிவித்திருந்தார். மலாய் கட்சிகளின் பெருக்கம் சமூகத்தை பிளவுபடுத்தி அவர்களை ஒருவருக்கொருவர் எதிரிகளாக நிறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று மாலை காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட ஆட்டிசம் பாதிப்புள்ள 6 வயது சிறுவன் ஊத்தான் வலிந்தாங் சுங்கை சுமுன் அருகே கம்போங் பாரவில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் நேற்று இரவு சடலமாக கண்டெடுக்கப்பட்டான். காணாமல் போன குழந்தை குறித்த தகவல் மாலை 6:24 மணிக்கு காவல்துறையிடமிருந்து கிடைத்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குநர் சபாரோட்ஜி நோர் அமாட் தெரிவித்தார். தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையின் போது இரவு 10:08 மணிக்கு செம்பனை தோட்டத்தில் உள்ள ஒரு பள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் கண்டெடுக்கப்பட்டதாக சபாரோட்ஜி கூறினார். இவ்வாண்டு தொடக்கத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டுக் கழகமான HRD கோப்பின் உயர் நிர்வாகத்தைச் சேர்ந்த 6 உறுப்பினர்கள் மீது இன்னும் உள் விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த 6 பேர் மீதான ஒழுங்கு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அதன் முடிவு விசாரணையின் முடிவுகளை பொறுத்தே அமையும் என்றும் மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். விசாரணையின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் HRD கார்ப்பரேஷன் உரிய தொடர் நடவடிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும், முழு செயல்முறையும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்தப்படும் என்றும் HRD கார்ப்பரேஷன் உறுதி அளித்துள்ளதாக அவர் கூறினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக விசாரணை மேற்கொள்ள RCI அமைக்கப்பட வேண்டும் என்று PKRின் பாசிர் கூடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் அசான் கரீம், சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சென், சுங்கை சிபட் நாடாளுமன்ற உறுப்பினர் SK7, அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோட்ஜியா இஸ்மாயில், பெட்டாலிஞ்சயா நாடாளுமன்ற உறுப்பினர் லீ சியான் சுங் ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கார்ப்பரேட் மாஃபியா ஊழலுடன் தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும் தனி விசாரணை ஆணையம் அமைக்காமல் மடானி அரசு தாமதம் செய்வதால் முக்கிய ஊழல்வாதிகள் சாட்சிகளை அழிக்க முயற்சிப்பார்கள் என்று சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சென் தெரிவித்துள்ளார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கிக்கு எதிராக 51 பொது இயக்கங்கள் ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதாகவும், ஜொகூர் நெகிரி செம்பிலான் தேர்தல்களில் கார்ப்பரேட் மாஃபியா ஊழல் விவகாரங்கள் பக்காத்தானுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும் என்றும் PKRின் சுபாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஓங் சென் வலியுறுத்தினார். ஒரு பல்பொருள் அங்காடியில் உள்ள ஸ்லாட் இயந்திரங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக சூதாடிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட 5 பட்டர்வர்த் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று தலா 3500 ரிங்கிட் அபராதம் விதித்தது. அபராதத்தை செலுத்த தவறினால் அவர்கள் கூடுதலாக 5 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி செப்ராங் பிராய் உத்தராவில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் சூதாடியதற்காக பொது சூதாட்ட இல்லங்கள் சட்டத்தின் பிரிவு 6(1) கீழ் இந்த 5 மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜொகூர் தேர்தலில் DAP கட்சியை நேரடியாக எதிர்கொள்ள பாஸ் கட்சி அஞ்சுவதாகவும், அதற்கு பதிலாக அதன் பினாமையான பரிசான் நேஷனலை நம்பியிருக்க தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் DAP கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் சாடியுள்ளார். DAP போட்டியிடும் தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தாத பாஸ் கட்சியின் முடிவு பரிசான் நேஷனல் வேட்பாளர்களுக்கு, குறிப்பாக மாசிசாவை சேர்ந்தவர்களுக்கு வாக்குகளை திரட்டும் ஒரு யுத்தியின் ஒரு பகுதி என்று லோக் தெரிவித்தார். மாநில தேர்தலில் DAPக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தினாலும் பாஸ் கட்சியால் வெற்றி பெற முடியாது என்பதையும், வாக்குகள் பிரிக்கப்படும் என்பதையும் பாஸ் அறிந்திருக்கிறது.
அதனால்தான் அது இந்த அணுகுமுறையை தேர்ந்தெடுத்துள்ளது என்றும், தனது வாக்குகளை பரிசான் நேஷனலுக்கு மாற்றி மாசிசா வேட்பாளர்கள் வெற்றி பெற உதவுகிறது என்றும் ஒரு நிகழ்வில் அந்தோனிலோக் இதனை தெரிவித்துள்ளார். பரிகாத்தான் நேஷனல் போட்டியிடாத தொகுதிகளில் பரிசான் நேஷனலுக்கு ஆதரவளிக்குமாறு தனது ஆதரவாளர்களை பாஸ் கட்சி வலியுறுத்தியதால் அது ஒரு கொள்கையற்ற கட்சி என்றும் அந்தோனிலோக் விவரித்தார். மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் ரிங்கிட் மற்றும் சீன யுவானின் பயன்பாடு மொத்த இருதரப்பு வர்த்தகத்தில் 5 விழுக்காட்டிலிருந்து 18 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இது உள்ளூர் நாணய பரிவர்த்தனைகள் மீதான நம்பிக்கை வளர்ந்து வருவதை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வெளிப்புற நிதி அதிர்ச்சிகளால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் அதே வேளையில் தங்கள் பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் பயனளிக்கும் கொள்கைகளை இரு நாடுகளும் பின்பற்றுவதற்கான உறுதிப்பாட்டை இந்த அதிகரிப்பு காட்டுவதாக பிரதமர் தெரிவித்தார். பல ஒப்பந்தங்களில் யுவான் மற்றும் ரிங்கிட் போன்ற உள்ளூர் நாணயங்களை பயன்படுத்தி உள்ளதாக இன்று நடைபெற்ற ஆண்ட் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உலகளாவிய செயல்பாட்டு மையத்தின் தொடக்க விழாவில் அவர் தெரிவித்தார். சீனா உடனான மலேசியாவின் ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் நன்மைகளை வழங்கும் நோக்கம் கொண்ட நடைமுறை கொள்கைகளால் உந்தப்பட்டு ராஜதந்திர உறவுகளுக்கு அப்பாற்பட்டது என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.